இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரா ஒரு சின்ன கதை ஒரு சொல்லி கொடுக்குறேன். என்ன சொல்லி கொடுக்குறேன்? ஒரு சின்ன கதை ஒரு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் ஒரு வசனம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். இந்த கதையோட பேர் என்னன்னா பாபிலோன். இந்த கதைக்கு தலைப்பு என்ன? பாபிலோன்னா என்ன அர்த்தம்னா தாறுமாறு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த கதையோட அர்த்தம் அதுதான். அதாவது நம்ம மொழி பேசுது இல்லையா, இப்ப நாம பேசுறது தமிழ், வெள்ளக்காரன் பேசுறதுனா இங்கிலீஷ் பேசுறான், முஸ்லீம் என்ன பேசுறாங்க உருது மொழி பேசுறாங்க, கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மொழி பேசுறாங்களா? எல்லாரும் ஒரு மொழி பேசுறாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த மொழி எப்படி உருவாச்சு, எங்கிருந்து வந்துச்சு நமக்கு தெரியாது, கரெக்டா இல்லையா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மொழி எப்படி வந்துச்சு, எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டா? பாபிலோன் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஜனங்கள்லாம் கொஞ்சம் பேர் வாழ்ந்துருக்காங்க. கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இயேசு கிறிஸ்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னா பூமியை படைக்கும் போது நீங்க எல்லாம் பூமி எங்கும் போய் வாழணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா பூமி எங்கும் போய் வாழாம அவங்களுக்காக ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கலந்து பேசிக்கிறாங்க, நாம வானத்தை எட்டு மூலம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அந்த கதையோட பேர் என்ன? இப்பதான் சொன்னேன் பாபிலோன். பாபிலோன்னா அதுக்கு அர்த்தம் தான் தாறுமாறு. இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன். அது கதைக்கு பேரு பாபிலோன். அது பாபிலோன் அர்த்தம் என்னன்னா தாறுமாறு. இங்க பாக்கலாம், இந்த கதை நான் சொல்றது கேட்டதான் பாருங்க, சாக்லேட் கொடுங்க. இந்த கதையை எனக்கு திருப்பி சொல்றவங்களுக்கு சாக்லேட் கொடுப்பேன். கரெக்டா? அதுதான் நீங்க வீடியோ வேற எடுக்கிறோம். இதெல்லாம் நீங்க யூடியூப்லாம் வருவீங்க. யோசிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நாங்க தான் நடத்துறோம். அந்த சேனல்லாம் நீங்க வருவீங்க. எல்லாரும் உலக முழுசு பார்ப்பாங்க இல்லையா? அதனால நீங்க அந்த கதையை கேட்டு சொல்லி சாக்லேட் இருக்கு, ஒரு பாஸ் பிஸ்கெட்லாம் கொடுப்பாரு. ஆனா அந்த கதையை நீங்க கவனமா கேட்கிறோம். சரியா? நான் சொன்ன கதையினுடைய பேரு என்ன? பாபிலோன் தான் என்ன? தாறுமாறு. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு என்ன சொல்லிருந்தாரு? பூமியைக்கும் பறவை வாழுங்க சொன்னாரா, ஒரே இடத்துல வாழுங்கன்னு சொன்னாரா? ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? ஒரே இடத்துல வாழ்ந்துக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து? கொஞ்சம் கொஞ்சமா வீடு மேல ஹைட்டா போயிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து நேரத்தில் பாக்குறாங்க. நேரத்தில் பார்த்து எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்பாங்க? நேரத்தில் அப்படியே பார்ப்பாங்க. மேல கீழே எப்படி பார்ப்பாங்க? அப்படி பார்ப்பாங்க. இப்படி பார்க்க மாட்டாங்க. வானத்துக்கு மேல பகவத்துக்கு மேல வேற எதுவும் இல்ல. என்ன இயேசு கிறிஸ்து பண்றாரு? நேரத்தை எப்படி பாக்குறாரு? என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, நம்மளால உருவாக்கப்பட்ட மனுஷன் நாம ஒண்ணு சொன்னா இவங்க செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க? அப்பதான் சுறுசுறுப்பு வருது. செங்கல் எத்தனோட ஒருத்தர் அண்ணே எத்தனை வரனே ஓடிக்கிறான். இன்னொருத்தர் சிமெண்ட் எத்தனோட அண்ணே வந்துட்டானே அப்படின்னு ஓடிக்கிறான். இவங்க பாக்குறது என்னடா இது, இவங்க நம்ம ஒண்ணு சொன்னா இவங்களுக்கு செய்யறது ஏதாவது ஒரு செய்யணுமே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நினைச்சாரு. சரி ரைட்டு, வேகமா நடந்தது. இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம எல்லாம் வானத்தையும் வைத்துட்டு போறோம், என்னுடைய கையின் கிரிய நீ எடுக்கையே சவால் விடுற அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து. சரி ரைட்டு, நீங்க கட்டுங்க, எப்படிதான் கட்டுறீங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட்டிக்கிறாங்க. சந்தோஷமா கட்டிக்கலாம். 4 நாள் உயர்ந்து போயிட்டே இருக்குது. இப்படி என்னன்னா ஒரு மாசத்துல நான் போய் இல்லைதான் அப்படின்னு கட்டுக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்துனா? அவர் என்ன பண்றாரு? மொழியை தாறுமாறாக்குறாரு. அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா பூமி முழுசும் ஒரே மொழி தான் பேசுறாங்க, தூதருடைய மொழி தான் பேசுறாங்க பூமி முழுசும். அப்போ உங்களுக்கு புரியுது, ஒரே பாசமா புரியலையா? இப்ப நீங்க தமிழ் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் பேச உங்களுக்கு புரியுதா? ஹிந்தியில் பேச உங்களுக்கு புரியுமா? எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியும்? கேட்குது பரவாயில்லையே, இந்திக்கார கூட சமைக்கிறாங்க. அப்போ நான் பேசுற ஹிந்தி சப்போஸ் பேசுறா அந்த பாப்பா ஒன்று உங்களுக்கு புரியாது. நீங்க சொல்லிக்கிறதால இதை பைக்கி ஆகிக்கிறேன் அப்படின்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நான் பண்றாரு. அவங்க பேசுற மொழியை மாறிட்டார். சரி ரைட்டா? இப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்க வீடு கட்ட பார்க்கலாம் போகலையா? பார்த்தாரு. அது 4 நாள் அதிகமா போயிட்டு இருந்துச்சா, வளர்ந்து போயிருந்துச்சா, அப்படியே வளராம அப்படியே இருந்துச்சா? அவசியம் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அவன் செங்கல் எடுத்துருவா, சிமெண்ட் எடுத்து கொடுத்தாலும் உடனே எப்படி கொடுத்தாலும் நிதானமா ஆடி அசைஞ்சு எப்படி கொடுத்தாலும் உடனே எப்படி கொடுத்தா. அவனா நினைச்சாங்க சீக்கிரம் கட்டலாம் நினைச்சாங்களா இல்லையா? சீக்கிரம் கட்டலாம் நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நினைச்சாரு, இயேசு கிறிஸ்து நினைச்சாரு நம்ம கையில் கிரியில நாம சொல்றதை செய்யாம இவங்க சொன்னாரு நினைச்சாரா இல்லையா? நினைச்சாரு. சரி ரைட்டு. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா இவங்க பேசுற மொழிய ஒருத்தர் பேசுற மொழி ஒருத்தர் புரியாம பண்ணிடுறாரு. அப்படின்னா என்ன பண்றாருன்னா இவன் செங்கல் எடுத்துனா சிமெண்ட் எடுக்கணும், அவன் சிமெண்ட் எடுத்துனா செங்கல் எடுக்கணும். அப்படிதான் என்ன இருக்கும்? இப்ப நான் சொல்றேன், அம்மா சொல்லுது பாப்பா நீ போயிட்டு ஒரு குடிக்கு தண்ணி எடுத்துக்கணும். நீ என்ன பண்றதுன்னு சொல்ல மாட்டேன். 2 அரை போடுவாங்க, போட மாட்டாங்களா? நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? கிடைக்கும். அதுக்கான பரிசு நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாரு? இவங்க வேகமா கட்டிங்கும் போது இப்போ செங்கல் எடுத்துனா சிமெண்ட் எடுத்துக்கணும், சிமெண்ட் எடுத்துனா செங்கல் எடுத்து எப்படி வேலை நடக்கும்? வேலைக்கு தேவையான பொருள் கொடுத்தா அந்த வேலை நடக்கும். உடனே உங்களுக்கு பிரச்சனை வருது. இவங்களுக்கு பிரச்சனை வந்து என்ன பண்றாங்க? இனிமே உங்களுக்கு சேர்த்து வேலை செய்ய முடியாது.
நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன், வேட்டை வேலைக்கு போனான். அவன் நான் சொல்ல, நீ நான் பெரிய பேசிட்டா போடா, உன்னை விட்டா எனக்கு வேலை பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா போட்டு கழிக்கிறான். இப்படி எல்லாம் வேலை செய்யலாம், சண்டை போட்டு பேசிட்டா பில்டிங் எங்க நடக்கும்? பில்டிங் நின்று போய் பில்டிங் நின்று போறது அப்படி பிரிச்சு போன ஜனதான் பூமி எங்க போறாங்க. பூமி வந்து காலியா இருந்துச்சு. நம்ம ஐயா கூட போது சொன்னாரு, இந்த சர்ச்சை கட்ட போது பணம் போது காலியா தான் இருந்துச்சு, நாங்க தான் வந்து அதுக்கப்புறமா தான் ஊராட்சி. அந்த மாதிரி பூமியே வந்து காலியா தான் இருந்துச்சு. பூமியை காலியா இருக்கும்போது ஜனங்க நிறைய இடமெல்லாம் இருக்கு இல்லையா, அதான் நான் பண்ண அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படிதான் பூமி முடிச்சு நம்ம பேசுற மாதிரி இருந்துச்சு. தெரிஞ்சா பூமி முடிச்சு எப்படி மொழி வந்துச்சு அப்படின்னு இப்படிதான் மொழி வந்துச்சு. நாம நினைப்போம் எப்படி வந்துச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு. இது எங்க இருக்குதுன்னா அந்த பைபிள்ல தான் இருக்கு. மொழி எப்படி உருவாச்சு அந்த கதை எங்க இருக்குது? இந்த பைபிள் தான் இருக்குது. இந்த பைபிள் தான் நம்ம இப்ப சொன்னோம். இப்ப தெரிஞ்சு போச்சா எப்படி மொழி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு, நான் ஒரு கதை உங்களுக்கு சொன்னேன். அந்த கதையோட பேர் என்ன? பாபிலோனா. சரி, பாபிலோனா அதுக்கு அர்த்தம் என்ன? தாறுமாறு. தாறுமாறு அப்படின்னு யாருக்கு பேர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் மொழியை சிரிச்ச கூடாது. தாறுமாறு பிரிச்சு போடுறது, தனித்தனியா பிரிச்சு போடுறது, பாஸ் பாஸா கட்டி போட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மொழியை வந்து சிதறடிச்சிட்டாரு. அதனாலதான் அது வந்து தாறுமாறு அப்படின்னு சொல்லிருக்காரு. அங்க ஏதோ ஒண்ணு கட்டினாங்க. என்ன கட்டினாங்க? பில்டிங் கட்டினாங்க. அது எவ்வளவு ஐடி கட்டினாங்க? இந்த வீடு ஐடி கட்டணும்னு நினைச்சாங்க, வான ஐடி கட்டணும்னு நினைச்சாங்க, வான ஐடி கட்டணும்னு நினைச்சாங்க. சரி ரைட்டு, அங்க ஒரு வான ஐடி கட்டணும்னு சொல்லிட்டு நினைச்சு கட்டினாங்கல்ல. அப்ப மேல இருந்து ஒருத்தர் பார்த்தாரு. யார் அவர்? மனுஷனா? யார் அவரு? இயேசு. மனுஷனா கடவுளா? கடவுள். சரி, அவரு இவங்கெல்லாம் ஒரு சொல்லியிருந்தார், நீ எப்படி வாழணும்னு சொல்லி சொல்லிருந்தார். பூமி எங்க போயிட்டு தெரிஞ்சு வாழ்ந்து சொன்னாங்க, ஒரே இடத்துல வாழ்ந்து சொல்லியிருந்தாரா? பூமி. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க. அதனால அவரு என்ன பண்ணாரு? மொழியை வேற வேற கொடுத்துட்டாரா? இப்படிதான் அந்த பூமியில மொழி வந்துச்சு. ரைட்டா? சரி ரைட். இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கீழ்படியும். கடவுளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட ஒரு வேலையை சொல்லியிருந்தாங்க, பூமியில இங்க நீங்க போய் வாழ்ந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க வாழ்ந்திருந்தா மொழி திறமொழி வந்திருக்குமா? எந்த ஒரு மொழி முழு மொழி பேசுறாங்க. எத்தனை மொழியை பேசுறாங்க நம்ம நாட்டுல? 3000 மொழி பேசுறாங்க. பாஸ் சொல்றாங்க 3000 மொழி பேசுறாங்க. 3000 மொழி ஒரே நாள் உருவாயிருக்கு. அந்த மொழி வந்து அந்த மாதிரி கீழ்படியாம இருந்திருந்தாங்க, கீழ்படுத்தி இருந்தாங்க, இவ்வளவு மொழி வந்திருக்காரு. பூமி பண்ணி சிலர் சொல்றாங்க தூதர் பாசம் தான் நம்ம பேசணும், பரலோகத்துல என்ன பாசம் பேசப்பட்டு அதுதான் பூமியில பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற வழிநடத்த சொல்றாங்க. அது மாதிரி இது நடந்துருக்கோம். இந்த மொழி பிரிஞ்சது காரணம் என்னன்னா கீழ்படியாமை. கீழ்படியாமைன்ற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய காரியத்தை பூமியில செஞ்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி அவங்க செய்ய வேண்டிய வேலையை நின்றுச்சு. அவங்க செய்ய வேண்டிய வேலையை நின்றுச்சு. ஆண்டவருக்கு கோபம் என்னாச்சு? பூமி முழுசும் ஜனம் வந்து பிரிஞ்சு போகுது, மொழி உருவாது, இதெல்லாம் உருவாகுச்சா? இந்த கதப்பூர்வமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்ப நீங்க சர்ச்சைக்கு வரீங்க, சர்ச்சைக்கு வரதான் பாஸ்டர் என்ன சொல்றாரு, நான் பிரசங்கம் பண்ண நீங்க கேட்கணும்னு சொன்னாரு. கேட்காம இருக்கீங்க, கீழ்படியாமல் அது செய்யலாமா? அது செஞ்சா என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து கீழ்படியாம என்ன பண்ணாரு? மொழியை வந்து மாற்றி போட்டாரு. அந்த மாதிரி நீங்க பேசுற மொழி உங்களுக்கு புரியாம பண்றதா என்ன பண்றது? நீங்க உங்க சர்ச்சைக்கு வந்துட்டு பாஸ்டர் சொல்றதை கேட்காம நீங்க வீட்டுக்கு போறீங்க. அங்க போய் நீங்க அம்மா சொல்றது புரியல, நீங்க சொல்றது அம்மா புரியல, என்ன ஆகும்? அந்த ஜனங்க சிதறண்டு பண்ணாங்க பூமியில. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அவனோட சர்ச்சை வந்து விளையாட இடம், கத்துக்கிற இடம். பாஸ்டர் சொல்றதை நம்ம வந்து கத்துக்கணும். சரியா? பெற்றவங்களுக்கு அதே மாதிரி கீழ்பட்டு, வீட்டுல இருக்கிற பெற்றவங்களுக்கு கீழ்பட்டுமா கீழ்படி கூடாதா? கண்டிப்பா கீழ்படி. பெற்றவர்களும் கீழ்படினா சர்ச்சையில் இருக்கிற பாஸ்டரும் நம்ம வந்து கீழ்படி. இதுதான் இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கணும். இந்த கதையின் மூலமா 2 பேருக்கு கத்துக்கணும். பூமியில ஒலி எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை கத்துக்கணும். இன்னொரு விஷயம் கத்துக்கணும், கீழ்படியாமை. கீழ்படியாமைங்கிறது அதான் அதனை கரு. கீழ்படியாமைன்ற ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய காரியத்தை கொண்டு வந்துச்சு பூமியில அப்படின்றத நம்ம கத்துக்கணும். எல்லாருக்குமான ஒரு சப்ஜெக்ட். அவருக்கு அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. நம்ம பூமியில கீழ்படினா என்ன நடக்கும் தெரியும். ஒரு குடும்பம் இருக்கும்போது ஒரு மனைவி சொல்றது கணவன் கேட்கணும், கணவன் சொல்றது மனைவி கேட்கணும். நான் இணையா சொல்றது நாயனா கேட்கலாம் உதவி கல்யாணம் பண்ணுவோம். நடக்கமா நடக்காதான்? அதனால வந்து அந்த கீழ்படிதல் வந்து ரொம்ப முக்கியம். சின்ன பிள்ளைகளை நாம என்ன பண்ணணும்? ஆசிரியர் கீழ்படினோம், பெற்றவர்கள் கீழ்படினோம், மெயினா நம்ம பாஸ்டர் கீழ்படினோம். இதுதான் நம்ம கதை மூலம் நம்ம கற்றுக்கணும். சரியா? அந்த கதை ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சு. சொல்றது ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சா? ரொம்ப நன்றி. இந்த கதையை வந்து அப்போ ரொம்ப கேட்பேன். அப்ப நீங்க சொல்லணும், இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தாச்சு, ஒரு கதை சொல்லியாச்சு, இப்போ லாஸ்டா ஒரு ரசனை மட்டும் கற்றுக் கொடுப்பாரு. அப்படியே இருந்துருங்க.